Hi students, this is Lashmi here. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th semester book 5th chapter example 5.20 பார்க்குறோம். இங்கே கொடுத்துருக்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிராஃப் ரிலேட்டட்ஸஸ் இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் ரிலேட்டட்ஸில் ஒய்யோட ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட்டும் எக்ஸோட ஆக்சிஸ் வந்து செல்சியஸும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 சப்டிவிஷன் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் ஒய் இன்டர்செப்ட். செகண்டோட சப்டிவிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு லைன் கிடைக்குது. இந்த லைனோட ஈக்குவேஷன். தேர்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த்தோட மீன் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபாரன்ஹீட் டிகிரியிலேருந்து செல்சியஸ் டிகிரிக்கு அதனோட டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் கொடுத்துட்டாங்க. ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடலாம் பாருங்கள். சொல்யூஷன் ஃபஸ்ட்டில் ஏ கொஷினில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்லோப்க்கான ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா slope is equal to change in y coordinate divided by change in x coordinate. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த எக்ஸ் இப்போ 20 வந்து எக்ஸ் அப்படின்னா 68 வந்து ஒய் குறிக்கும். இல்லை வந்து 0x அப்படின்னா 32 வந்து ஒய் குறிக்கும். இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 68 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குன்னா 38 இருக்குது, 32 இருக்குது. அப்போ 68 minus 32 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இங்கே 20, இங்கே மைனஸ், இங்கே என்ன பார்த்திங்கன்னா 0. அப்போ 20 minus 0. 68லேருந்து 32 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 டிவைட் பை 20லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 20 கிடைக்கும். இப்போ நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம். 5 டேபிளில் பண்ண முடியாது, 4 டேபிளில் பண்ணிக்கலாம் பாருங்கள். 4 9s are 36, 5 4s are 20. அப்போ 4 9s are 36, 5 4s are 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 9/5 கிடைக்கும். ஸோ 9/5 நம்ம சிம்பிளை பண்ணோம். எகைன் பார்த்தீங்கன்னா 5 1s are 5, ரிமைனிங் 4 40, 8 5s are 40. அப்போ 1.8 அப்படின்னு கிடைக்கும். 1.8 ஆர் 9/5. டெசிமல் வேணால் நம்ம டெசிமல் எடுத்துக்கலாம். ஃப்ராக்ஷன்னா ஃப்ராக்ஷனில் 9/5 எடுத்துக்கலாம். அப்போ தேர்ஃபோர் இதில் ஸ்லோப் நமக்கு m பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 9/5 கிடைக்குது. ஸ்லோப்போட ஆன்சர் 9/5. y இன்டர்செப்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். y இன்டர்செப்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகுது y ஆக்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா y ஆக்சிஸ் வந்து நமக்கு 0,32 வழியாக போகிறதுனால yயோட இன்டர்செப்ட் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா yயோட இன்டர்செப்ட் x = 0. அப்போ yயோட இன்டர்செப்ட் இஸ் நமக்கு 32. எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது yயோட வேல்யூ என்னவோ அதுதான் yயோட இன்டர்செப்ட். அப்போ y இன்டர்செப்ட் இஸ் நமக்கு என்ன கிடச்சின்னா 32 கிடச்சிது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்லோப்பும் கொடுத்துட்டு இன்டர்செப்ட்டும் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபார்முலா இல்லை நமக்கு என்னென்ன கண்டுபிடிச்சோன்னா ஸ்லோப் m = 9/5 கண்டுபிடிச்சோம். ஒய்யோட இன்டர்செப்ட் c = என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா 32 கண்டுபிடிச்சோம். அப்போ ஸ்லோப்பும் இன்டர்செப்ட்டும் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலானா y = mx + c. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அதான் இந்த செகண்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ y = mோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9/5 × x ப்ளஸ் cயோட வேல்யூ 32. ஸோ இதான் நமக்கு பார்த்திங்கன்னா ரெக்வயர்டு ஈக்குவேஷன். நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட மீன் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. மீன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு மீன் டெம்பரேச்சருங்கும்போது எர்த்தோடங்கும்போது எர்த்து வந்து செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ அதை நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். x = 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏற்கனவே செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட்டுக்குள்ள ஃபார்முலா பார்த்திங்கன்னா 9/5 × x + 32 அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட் சாப்டர் இன்னொன்று தேர்ட் சாப்டர் நம்ம ஏற்கனவே படிப்போம். பட் அதை நம்ம இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் மாற்றுறதுக்கு. அப்போ y = 9/5 × எக்ஸோட வேல்யூ 25 + 32. ஸோ 5 கேன்சல் பண்ணால் 5 5s are 25, y = 9 5s are 45 + 32. அப்போ 45 32 ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 4 + 3 7, 5 + 2 7, 77. Therefore the mean temperature of earth is
Earth is 77 degree Fahrenheit. Therefore, the mean temperature of Earth is 77 degree Fahrenheit. நம்ம இங்கே ஏன் எக்ஸோட வேல்யூ 20 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் கொடுத்துருக்கிறது வந்து செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸோட வேல்யூ 25 டிகிரின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் கொஷின் ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துனா நீங்கள் ஒய்யோட வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஒய் கோஆர்டினேட் டிவைட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் கோஆர்டினேட். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஏற்கனவே ஸ்லோப் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா லேர்ன் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. அந்த ஃபார்முலா தாங்க, y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். நமக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0,32, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 20,68. ஸோ இது நமக்கு x1 y1 ஆகும், இது நமக்கு x2 y2 ஆகும் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் ஃபார்முலா பிரகாரம் தான் சேஞ்ச் இன் ஒய் கோஆர்டினேட், ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ் கோஆர்டினேட்னு சேஞ்ச் பண்ணும். இது வந்து வேர்ட்ஸாக எழுதுகிற ஃபார்முலா, இது வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது பாயிண்ட்ஸோட வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.